நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு சைட்டு வேலை செய்கிறோங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க வேலை செஞ்சது இந்த சைட்டு தான். இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷமாக வேலை நின்றுட்டு இருந்தது. நம்ம ரெகுலராக வேலை தர நம்ம சாரோட மாமா வீடு இது. அந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மெட்டல் பாக்ஸை ஃபுல்லாகவே நம்ம உடச்சி எடுத்துகிட்டு துருப்பிடிச்சி போய் மெட்டல் பாக்ஸ் ஃபுல்லாகவே ஓகேங்களா, உடச்சி எடுத்துகிட்டு லெக்ராண்டு கம்பெனியில் மைலிங்க் ஓகேங்களா மாடலில் ஃபுல்லாகவே மெட்டல் பாக்ஸ் 8 மாடலு 6 மாடல் 4 மாடலு 16 2 மாடல்னு சொல்லிட்டு மெட்டல் பாக்ஸ் வைக்கிறோம். அந்த மெட்டல் பாக்ஸை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜிங்க்ரோமைட்னு சொல்கிற மெட்டல் ப்ரைமர் அடித்து ஃபுல்லாகவே மெட்டல் ப்ரைமர் அடித்து உள்ளே வெளியே 2 சைடுமே மெட்டல் ப்ரைமர் அடித்து இந்த பாக்ஸை வந்து நம்ம வந்து செவுத்தில் வைக்க போகிறாங்க ஓகேங்களா. எதுக்கு மெட்டல் ப்ரைமர் அடிக்கிறேன்னா, இன் கேஸ் வந்து இந்த செவுறு வந்து ஓதங்காக்குது இல்லை தண்ணி ஈரப்பதம் படுது அப்படின்ற ஒரு காரணம் வருதுன்னா, நம்மளுக்கு வந்து பாக்ஸ் வந்து சீக்கிரம் துருப்பிடிக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஒரு 15 வருஷம் வரைக்கும் என்ன தான் கம்பெனி போட்டாலும் ஒரு 15 வருஷம் வரைக்கும் துருப்பிடிக்காமல் தாங்குதுன்னா, அடுத்து இன்னும் ஒரு 5 வருஷம் ஒரு 6 வருஷத்துக்கு லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த மெட்டல் ப்ரைமர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் ப்ரைமர்ன்ற ஜிங்க்ரோமைட் அடிக்கிறோம் ஓகேங்களா. வேறு எதுவும் கிடையாது. நம்ம வெளிப்பக்கம் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. இப்போ உள்பக்கத்துக்கு திருப்பி வச்சுட்டு போகணும். எல்லாத்தையுமே அப்படியே நான் திருப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாக்ஸை ஃபுல்லாகவே நம்ம வந்து உடச்சி எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து என்னென்னா மெட்டல் ப்ரைமர் அடித்த பாக்ஸ் தான் வைக்கிறோம் ஓகேங்களா. இதனால் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. துருப்பிடிக்கிற அந்த காலத்தை குறைச்சி நம்ம லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதுக்காக தான் இங்கே இருக்கிற எல்லா பாக்ஸுமே நம்ம உடச்சிட்டோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயும் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது. நான் மறந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாடல் பாக்ஸ் ஓகே மீன்ஸ் ஆர்ஓ பியூரிஃபையருக்கு தனியாக ஒரு 3 மாடல் இல்லைனா ஒரு 4 மாடல் பாக்ஸ் வைக்கணும். ஏன்னா ஆர்ஓ பியூரிஃபையருக்கு தனியாக. அதேமாரி வந்து இவங்க தான்ப்பா என் செட்டு அதையும் ஒருத்தன் தெரிச்சு போடுவான். அதேமாதிரி நாங்கள் எல்லா பாக்ஸுமே உடச்சி எடுத்துட்டோம். உடச்சி எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா படியில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே படியில் வச்சுருக்காங்க. படிக்கான ஸ்டெப் லைட்டுக்கான பாக்ஸே வைக்கலை. அதையும் நாங்கள் உடச்சி வச்சுட்டோம். மேலே இந்த இடத்துல கலவை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் உடச்சி ஒரு 4 மாடல் பாக்ஸ் இந்த இடத்துல வைக்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் வந்து ஸ்டெப்பில் ஒரு 2-வே லைட் எல்இடி லைட் வைக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாரி வர 4-வே லைட்டு. அதேமாரி அந்த இடத்துல ஸ்டெப்பில் வந்து ஒன்றும் அதை கட்டிங் போடல கணக்கு பண்ணி அங்கே ஒரு 4-வே லைட் வைக்கிறோம். அதேமாரி வந்து இவங்க இன்வெர்டர் ப்ரொவிஷன் விடவே இல்லை. நாங்கள் படிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4 மாடல் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த 4 மாடல் பாக்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து போய் படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதில் சாலிடாக 4 பேட்டரி கூட வைக்கலாம். ஒரு 48 வோல்ட் சிஸ்டமு 4 பேட்டரி வர்ற 48 வோல்ட் சிஸ்டம் இன்வெர்ட்டர் கூட இந்த இடத்துல தாராளமாக வைக்கலாம் ஓகேங்களா. அதனால் இந்த இடத்துல கொண்டு வந்து ஏன்னா ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணிவிட்டால் இங்கே இன்வெர்ட்டர் பேட்டரி இருக்குதே தெரியாது. அந்த ஒரு காரணத்தால் நாங்கள் வந்து இங்கே ஒரு 4 மாடல் பாக்ஸ் வச்சு இங்கே இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துட்றோம். அதுவும் கட்டிங் போட்டு முடித்தோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இந்த எலிவேஷனுக்கான லைட்டிங் சப்சரி கொடுக்கான பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பேக் என்ட்ரி இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. சும்மா பைப் மட்டும் வச்சு விட்டுருந்தாங்க. இப்போ பசங்க வந்து அரிதான் வந்து இந்த சைடை ஃபுல்லாக கட்டிங் போட்டு உடச்சிருக்கான். உடச்சி இந்த இடத்துல இப்போ பாக்ஸ் எடுத்துகிட்டு புது பாக்ஸ் வைக்கிறோம் ஓகேங்களா. இதையும் உடச்சி வச்சுட்டோம். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 8 மாடல் மெட்டல் பாக்ஸையும் எடுத்துட்டோம். இந்த லைன் நாங்கள் எதுக்கு உடச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு இவங்க ப்ரொவிஷனே கொடுக்கல ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தொட்டி இதான் சம்பு தொட்டி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வெல் சம்மர்சிபிள் பம்ப் வைக்கிறோம். அந்த 1 HP ஓப்பன் வெல் சம்மர்சிபிள் பம்புக்காக நம்ம இதில் பார்த்தீங்கன்னா முக்கா பைப்பு போட்டு இன்புட் பவர் லைன் இந்த இடத்துல வந்து ஸ்டார்டர் பாக்ஸ் வரும். இதுலேருந்து கீழே வந்து மோட்டருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சம்பில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் போட்டால் சம்புக்கு சென்சார் லைன் போகணும் ஓகேங்களா. அதுக்கான பைப்பும் இந்த கட்டிங் போட்டிருக்கோம். இதில் விட்டுருவோம் ஓகேங்களா. இதில் விட்டு நம்ம உள்ளே எடுத்து போய் விட்டுருவோம். இந்த கட்டிங் நாங்கள் எதுக்கு போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாளைக்கு வந்து இங்கே பால் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. வெளிப்பக்கம் காம்பவுண்டு போட வாய்ப்பு இருக்குது, போடாமல் விடவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து சேஃப்டிக்காக இதை ஒரு 1 inch பைப்பு நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம். இதை இப்போ தரையில் பெண்டு போட்டு விட்டுருவோம். தரையிலேருந்து எல்கேஜி பைப்பு 2 mm பைப்பு போட்டு ரைஸ் பண்ணி கொண்டு போய் காம்பவுண்டுக்கு வந்து பெல்லுக்கெலாம் லைன் விடுவோம். அது இல்லாமல் இந்த சைட்டில் ஒன்றா எர்த்திங் ஒர்க் அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்து பிட்டு, அதேமாரி பார்த்தீங்கன்னா என் பேக் இருக்குல்ல டூல் பேக், இந்த இடத்துல ஒரு எர்த்து பிட்டு ஓகேங்களா. டபுள் எர்த்து 2.5 மீட்டர் எர்த்தல்ரோட டெப்த் இருக்கும். மீன்ஸ் 2.5 மீட்டர் ஹைட்டுக்கு போட்டு தான் நம்ம எர்த்தல்ரோட போட போகிறோம் ஓகேங்களா. அதனால் என்னன்னா இந்த வந்து கண்டினியூஸாக சைட்டில் இந்த வீடியோ வரும், நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் எதனா குறந்தா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவை திருத்திக்கலாம். அது இல்லாமல் டிபி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ இந்த டிபி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் எவ்வளோ சப்சிடி இறக்கிருக்காங்க பாருங்கள். நான் கூட பார்க்கல எடுத்த உடனே, ஆனால் பார்த்த உடனே செம்மையாக டென்ஷன் ஆகிட்டான். எவ்வளோ சப்சிடி 1 inch பைப் இறக்கிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள் டிபி பாருங்கள் வெறும் 3 பைப் மட்டும் தான் இறக்கிருக்காங்க. ஆனால் டிபி எவ்வளோ பெருசு கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது இல்லாமல் இந்த டிபி பாக்ஸை ஃபுல்லாக துருப்பிடிச்சிச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ளம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 inch பைப் வந்து இந்த சைடை கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு எதனா வாட்டர் லீக் இருந்தால் டீப்பில் தண்ணி போடுன்றதால இந்த டிபி என்னன்னா இந்த சைடு வருது ஓகேங்களா. ஆனால் இந்த டிபி கிடையாது,
நம்ம வந்து பேனல் போர்டு மேனுஃபேக்சர் கிட்ட நம்ம எப்பவுமே சொல்லி வாங்குற டிபி தான், அதுமாதிரி ரெடிமேட் டிபி கிடையாது, தனியாக வரும் ஓகேங்களா. இந்த டிபியில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் செல்டர் சுவிட்ச்லாம் வராது. ஃபேஸ் செல்டர் சுவிட்ச்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேனல் போர்டு கிடமிட்டு இருக்குல்ல, அதில் வர பேனல் போர்ட்லேயே வந்து 63 ஆம்ஸ் 2 ஃப்ளோருக்கும் சேர்த்து ஒரு சர்வீஸ் தான் ஓகேங்களா. ஏன்னா இது உள்படின்றதால பாண்டிச்சேரிலாம் பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் உள்படி இருக்குன்னா அது வந்து ஒரு வீடாக தான் கன்சில் பண்ணுவாங்க, 2 வீடாக கன்சில் பண்ண மாட்டாங்க. அதிக ரேஞ்ச் ஹெச்பி இருக்கும்போது ஹெச்பியில் வந்து நம்ம வந்து சர்வீஸ் வாங்கலாம். மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு வீட்டுக்கு வந்து 20 கிலோவாட் தராங்கன்னா இந்த வீட்டுக்கு நீங்கள் 30 கிலோவாட் 35 கிலோவாட் வரைக்கும் சர்வீஸ் கேட்கலாம், கொடுப்பாங்க, சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஏன்னா உள்படின்றதால. இதுவே வந்து வெளிப்படியாக இருந்ததுன்னா 2 சர்வீஸாக நம்ம வாங்கிக்கலாம். 20 கிலோவாட் கொடுங்க சார், 2 சர்வீஸாக வாங்கலாம். 3 ஃபேஸ் சர்வீஸ், இங்கே ஒரு 3 ஃபேஸ் சர்வீஸ் தான். பட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிலோவாட் ரேட்டிங் வந்து மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து அதிகம், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டிபியை உடச்சிட்டு தனியாக பார்த்தீங்கன்னா கேபிள் டட்டு தனியாக வரும், மீன்ஸ் கேபிள் சாம்பர் தனியாக ஒரு மேலேயும் கீழே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சிபி சாம்பரு, அதில் சேஞ்ச் ஓவர் கேட்டால் சேஞ்ச் ஓவரோ இல்லை வந்து ஃபேஸ் எல்ட்ரோ கேட்டால் அதில் தனியாக ஃபேஸ் அவுட் சாம்பரும் தனியாக வரும் ஓகேங்களா. அந்த டிபி வச்சுட்டு அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வராது. அதேமாதிரி நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்களோட லைட்டிங்க்கு வர அந்த லைட்டிங் சப்ஸ் இருக்காங்க, பவர் லைனோ இன்கேஸ் வந்து இங்கேருந்து லைட் பாயிண்ட்லேருந்து வருது இல்லை ஃபேனு லைட்டுக்கு, இதெல்லாம் வந்து வர வயர் வந்து டிபியை கிராஸ் ஆகி டிபிக்குள்ளே வந்து வராத மாதிரி தான் நாங்கள் வைப்போம், தனியாக ஒரு பைப் போட்டோம். ஆனால் இவங்க டிபிக்குள்ளே வந்து வர மாதிரி தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா. இதெல்லாம் நாங்கள் இப்போ எடுத்துருவோம். ஆனால் அடுத்து வர பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வருது ஓகேங்களா. இந்த இடத்துல பாக்ஸ் வருது, பட் என்னென்னா கொஞ்சம் எல்லாமே செட்டப்பாக தள்ளி வந்துடும் ஓகேங்களா. ஏன்னா இந்த ப்ளம்பிங் பைப் வர காரணத்தால் நம்ம வந்து எலக்ட்ரிக்கலை சேஃப்டி பண்ணுறதால தள்ளி வந்துடும், வேறு எதுவும் கிடையாது நண்பர்களே. இதேமாரி தான் மேலேயும் 3 ஃபேஸ் டிபி வருது, அதையும் நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக போடுறேன் நண்பர்களே. இதில் வயரிங் நான் கண்டினியூஸாக சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.